அவங்க டாக்டர் என்எஸ் நௌஃபல். நான் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நைனார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். ரொம்ப நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதான் சாம்டர் ட்ரையர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்டர் ட்ரையர் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 விஷயம் ஏற்படுத்தும் சாம்டர் ட்ரையர். அதை எதுக்காக ஏற்படுத்துது அப்படின்னா அஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் பிரச்சனை வந்தால் இல்லாட்டி ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் டயத்தில் சாப்பிடக்கூடிய அந்த அஸ்பிரின் அப்படின்ற ஒரு டேப்லெட்னால் வரக்கூடிய ஒரு 3 பிரச்சனைகளை சாம்டர் ட்ரையர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்க, முதல்ல ஆஸ்துமா, அந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். அந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா மூக்கில் கட்டி பாலிப், நேசல் பாலிப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான். அந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா அந்த மாத்திரையே அலர்ஜியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கான், சென்சிட்டிவிட்டியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கான். அப்போ இந்த 3 பிரச்சனை எதனால் வருது, மாத்திரை சாப்பிட்றதுனால வருது. அப்போ அஸ்பிரின் மாத்திரையை நம்ம முடிஞ்சளவு குறைச்சிக்கணும். அந்த அஸ்பிரின் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ட்ரக்கு. ஹார்ட் பிரச்சனை வந்தால் உடனே சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரக் இது இதுக்கு மட்டும் இல்லை, NSAIDன்னு சொல்கிறாங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். அது சாப்பிட்டாலுமே மூக்கில் கட்டி ஆஸ்துமா வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் வர டேப்லெட்டை குறைச்சிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை ஹெல்த்தி ஆக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹோமியோபதியில் இந்த சைடு எஃபெக்டை குறைக்கிறதுக்கு அப்படின்னு நிறையா ட்ரக்ஸஸ் இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணால் அதை குறைக்கிறதுக்கு, சைடு எஃபெக்டை குறைக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்ஸ், ஏராளமான ட்ரக்ஸ் இருக்குது. எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் தேவையில்லாத தொந்தரவுகள் நிறையா, மாத்திரை சாப்பிட நிறைய தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சு அப்படின்றவங்க ஹோமியோபதியை ஒரு பெஸ்ட் சஜஷனாக எடுத்துக்கலாம். இதுக்கு என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச்.